பால்ராம், இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. மனுஷங்களை பயமுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யற உன் பிறவி குணத்துக்கு என்னையோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க சார்? நீதான அந்த சகாதேவனை அடிச்சு காலை உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன. அதுதான விஷயம். வெறும் ஒரு பெட்டி கேஸ் எந்த அளவுக்கு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? நோ, இட் இஸ் நாட் a petty case. கொலை முயற்சினா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? கோர்ட் ஜெயில் தண்டனை கொடுத்த சகாதேவனை ஜெயில் வாசப்படிய கூட காட்டாம அதிகாரிங்க ஹாஸ்பிடல்ல சேர்த்தாங்க. ஒரு வியாதியும் இல்லாதவன ஹாஸ்பிடலுக்காரங்க ஹோட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இத தட்டி கேட்க இந்த ஊர்ல ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு அப்பனுக்கு பிறந்த யாராவது ஒரு ஆள் யாருமே இல்லாத பார்த்து நானே இதை செய்ய வேண்டியதா போச்சு. சரிங்க சார், சகாதேவன் கால முறிச்சான். ஆனா நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி செய்யல. எதா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுக்க போறேன். இப்போ உன்னை கைது செஞ்சு ரிமாண்டுக்கு அனுப்ப போறேன். அனுப்புங்க சார். இதை விட பெரிய குற்றத்துக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, கிருஷ்ணமூர்த்தி கொலை கேஸ்ல கொலைகாரங்களை தண்டிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களையும் நீங்க அப்போ சொன்ன சாலிட் எவிடன்ஸையும் சிமெண்டட் ப்ரூஃபையும் நான் உங்க மேஜ மேல வச்சு. நீ என்ன பெருசா வச்சுட்ட? அதை விட பெரிய எவிடன்ஸ், அதிர்ச்சி தரக்கூடிய ரகசியங்கள் இதோ என் கையில இருக்கு. உங்ககிட்ட இருக்கும் சார். ஸ்டேட்டுக்கு உள்ளேயும் வெளியிலும் இருக்கிற சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கிடைக்கும். போலீஸ் கமிஷனர் ஆச்சு நீங்க. நான் வெறும் சர்க்கிள் சைபர் பூஜ்ய இன்ஸ்பெக்டர் தானே. அது சரி, நீங்க எதுக்காக உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கல? யாருக்கு எதிராக நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? கிடைச்ச ரகசியங்களை மூடி வச்சு அதுக்கு மேல அடகாத்துக்கிட்டு நீங்க எதையும் வெளிப்படுத்தலனா மத்தவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? வெளிப்படுத்துற என்ன விளைவுகள் ஏற்படும் உனக்கு தெரியாதியா? நீங்க எதையாவது சொல்லி மழுப்பலாம் நினைக்காதீங்க சார். நீங்க கடத்தல்காரங்களுக்கு துணையா இருந்து உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் கூட கொல்ல வச்சு பணத்துக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு இல்ல சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக மறைக்கிறீங்க? நான் இப்ப எல்லாத்தையும் சொல்றேன் பாலு. அவங்களோட பேரை வெளியே சொல்லாததுக்கும் ஆக்ஷன் எடுக்காததுக்கும் காரணம் நீ சொன்னதில்லை. அதை விட பெருசு எனக்கு என்னோட குடும்பம், மனைவி, கல்யாண வயசுக்கு வந்த 2 பெண் குழந்தைங்க, கால் ஊனமா இருக்கிற என் மகன். அவங்கள நினைச்சுதான் அப்படி செஞ்சேன். என் மகன் சங்கரோட கால் ஊனமா போனது காரணம் ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொன்னேன்ல. பாலு, உனக்கு தெரியுமா அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்னு? என் மேல் அதிகாரிகிட்ட இந்த விவரத்தை தெரிவிச்சப்போ அவங்க மௌனமா இருந்தாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. ஏன் ஒருத்தரால என்ன செய்ய முடியும்? அந்த கொடுமையை செஞ்சவங்களை எதிர்த்து உயிரை விட்டுருக்கலாமே சார். பாலு, இந்த மாதிரி வெக்கம் கெட்டு ஒரு கோழையா வாழறதை விட செத்து இருக்கலாம். ஒரு சீனியர் ஆபீசர்ங்கிற ஸ்டேட்டஸுக்கும் மேல உங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கு. என் இதயத்துல வச்சு பூஜை பண்ணிருக்கு. நீங்க செஞ்ச பல செயல்கள் எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கிச்சு, கோபத்தை உண்டாக்கிச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்க அருவருப்பா இருக்கு. சின்சியரான ஒரு போலீஸ் ஆபீசரோட இடத்துல இப்போ என் முன்னால நிக்கிறது ஒரு அவமான சின்னம். பாலு, உங்க மகனோட காலை அடிச்சு உடைச்சு உங்க மனைவியும் பொண்ணுங்களையும் உங்க கண் முன்னாலேயே பொறுமையை ஒத்துக்க பிரிக்கத்தனமா அவமானப்படுத்துறது நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டீங்க சார்? யூ ஷட் அப். அதாவது குடும்பம் எப்படி போனா உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க பெத்த பொண்ணுங்களையும் அவங்க கூட்டி கொடுத்திருப்பீங்கல்ல சார்? You hurt me a lot, Balu. You hurt me a lot. அதை விட பெரிய குடும்பம் என்ன? சொந்த மகனை ஆயுட்காலம் முழுக்க ஒத்த கால நடக்க விட்டுட்டு அதை கண்டால பார்த்துக்கிட்டு இருக்கு. சார் சார் வந்து அது சார் நிறுத்துங்க சார். எல்லாரும் போய் படிங்க. சாரி சார், குழந்தைங்க டிவி பார்த்துக்கிட்டு. சார் சார் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன். இனி முடியாது. அந்த கிரிமினல்ஸ்க்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. இப்ப உங்களோட பர்மிஷன் எனக்கு வேணும். ஏன்னா குற்றவாளிகளை சில பேர் மேல்மட்டத்தில் இருக்காங்க. இல்ல சார், போன்ல வேண்டாம் சார். நான் நேர்ல வந்து சொல்றேன். நாளை காலையில் வந்து பாக்குறேன் சார். சரிங்க சார், ஃபுல் டீடைல்ஸும் கொண்டு வர்றேன். தூங்கலையா? ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல என்ன யோசனை? நம்ம குழந்தைங்களை பத்தி தான். வேற என்ன? தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. டூர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல.
நம்ம எல்லாரோட ரகசியங்களையும் அந்த கமிஷனர் இந்த ஃபைல்ல தான் வச்சிருக்கா. பயங்கரமான ஆளு. அப்படின்னா இப்பவே இதை எரிச்சிருங்க மேடம். தேவையில்லை. இந்த ஃபைல்ல போலீஸ்லயும் கவர்மெண்ட்லயும் உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்க ரகசியமும் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை ஆட்டி வைக்க இந்த ஃபைல் ரொம்ப அவசியம். இத வச்சு என்ன செய்யறேன்னு பாருங்க. எதுவா இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஐஜி கூட ஸ்பாட்ல இருக்காரு. நேர்மையாவும் ஒரு நல்ல திறமசாலியாவும் வாழ்ந்து காட்டினாரு நம்ம கமிஷனர். விரோதிங்கிட்ட இருந்து நம்மால அவரை காப்பாத்த முடியல. ஆனா அவரை ஈவருக்கெல்லாம் கொலை செஞ்ச அந்த கொலைகாரங்களை நீங்க தப்பிக்க விடவே கூடாது. தட்ஸ் ஆல் ஜென்டில்மேன். பாலு, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். கமிஷனரோட சீக்ரெட் ஃபைல பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியும். விரோதிகளை பயமுறுத்தி தன்னையும் குடும்பத்தாரையும் காப்பாத்த அவர் அதை உபயோகிச்சாரு. பலமுறை உனக்காகவும் தான். உங்ககிட்ட ஏதோ அவருக்கு பிரிக்க முடியாத ஒரு பாசம் இருந்துச்சு. இருந்தாலும் நீ அவரை தப்பா நினைச்ச. ரொம்ப வேதனைப்படுத்திட்ட. You hurt me a lot, Balu. You hurt me a lot. சாரி சார். அவசரப்பட்டு நான் உங்ககிட்ட பல தடவை தப்பா நடந்திருக்கேன், வேதனைப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன காப்பாத்துறதுக்காக சமூக துரோகிகளை தண்டிக்க நீங்க என்ன அனுமதிக்கல, தடுத்துட்டீங்க. இப்போ அதை செய்ய எனக்கு அனுமதி தாங்க சார். ஐ வாண்ட் யுவர் பர்மிஷன் அட் யுவர் பிளஸிங்ஸ். Come on, quick! Search. எங்கடா மேடம்? இல்ல சார். பின்ன எங்க போனாங்க? எனக்கு தெரியும் சார். மெஷின் கன் இந்த டைம் நம்ம கிட்ட கூட இல்ல சார். You bloody... என்னை காப்பாத்துங்க சார். நீங்க பிடிச்ச கோல்டையும் பவுடரையும் காட்டி கொடுத்தது நான் தானே அவங்க தெரிஞ்சிட்டாங்க சார். என்ன கொலை பண்ணிடுவாங்க சார். எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் சார். உன்ன மாதிரி நாட்டை கொள்ளை அடிக்கிற கள்ளக்கடத்தல்காரனுக்கு அரசாங்க சம்பளம் வாங்குற போலீஸ்கார காவல் அணிக்கணும் இல்ல? போயவில்லை. அப்படி சொல்லாதீங்க சார். கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்குகளை என்னால தானே பிடிச்சீங்க. அது தேசபக்தினால ஒண்ணும் இல்ல. பிடிச்சதை விட அதிகமா நீயும் கொள்ளை அடிச்சிருக்க. ஓ எதிரியை ஒழிச்சு கட்ட நீ போலீஸ் ஆயுதமா பயன்படுத்திக்கிட்ட. அதுலயே கிடைச்சது அரசாங்கம் கொடுத்த பணமும் ரிவார்டும். அந்த பணத்தை விட பெருசு சார் என் உயிர். கையில கிடைச்சா அவங்க என்ன கண்டம் துண்டமா வெட்டிடுவாங்க. கல்ஃப்ல இருந்து ஷா வேற வந்துட்டாரு. Hussain, I want to see his dead body in the next 24 hours, you understand? Yes, sir. So leave. Why are you standing? Out! இருபத்தி 4 மணி நேரத்துக்குள்ள உசேனை தீர்த்து கட்டணும்னு ஷா சொல்லியிருக்காரு. அந்த வேலையை நீங்க தான் செஞ்சு முடிக்கணும். மேடம், உசேனுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு. அது இல்லனா ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். ஒரு போலீஸ் ஆபீசரை இதுக்கு உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இல்லைங்க மேடம், என்னால முடியாது. என்ன விட்டுருங்க. நீங்க இதை செய்யலன்னா சகாதேவனோட சேர்ந்து சீக்கிரட்டா நடத்தின கஞ்சா பிசினஸ்க்கும் ஃபாரின் லிக்கர் பாட்டிலிங்க்கும் மேடம், கொலை செய்யப்பட்ட உங்களோட கமிஷனர் சேகரிச்ச இந்த ஃபைல்ல ஆதாரங்களும் அதுக்கு வேண்டிய விளக்கமும் இருக்கு. இத வெளிப்படுத்தாம இருக்கணும்னா உசேனை நீங்க தான். எஸ் சார். ஓகே சார். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஏன் நிறுத்த சொன்னீங்க? என்ன இங்கே இறங்கிட சொன்னாரு. அப்ப எனக்கு துணையா? உங்களுக்கு துணையா? அதோ அந்த போலீஸ் ஜீப் வரும்.
சுட்ட ஆளை பாத்தீங்களா? பார்த்தேன். யாரு? அந்த இன்ஸ்பெக்டர் முத்துராஜ் தான் என்ன துப்பாக்கியால சுட்டாரு. சார், உங்க மகளை யார் வெளியே கூட்டி போனாங்க? பிரீத்தி. அவங்க காரை யாரோ சேஸ் பண்றதா பீட் கான்ஸ்டபிள் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு சார். அலெக்ஸ், என் குழந்தை. நான் கண் தெரியல உனக்கு. விட்டுருங்க, என் குழந்தைய விட்டுருங்க. மாட்டேன், என்ன கொண்டாலும் என் குழந்தைய நான் தர மாட்டேன்.